பேங்க் நிஃப்டி அட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஜோன். ஆமாங்க, பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய சப்போர்ட் ஜோன்ல நின்றுட்டு இருக்கான். அந்த இடம் உடஞ்சி அப்படின்னா பயங்கரமான ஃபால் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு. அது என்ன எப்படின்றத டீட்டெயில பார்க்க முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் கிராக் ட்ரேடிங் அகாடமி. வாங்க பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு க்ரூஷியல், அதாவது லாஸ்ட் டைமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் 54,150 கிட்ட வரும்போது ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டான், நம்ம தப்பிச்சோம். அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 54,150 அதுலேருந்து இந்த 53,500 சரிங்களா, அதாவது இந்த ஒரு 600 பாயிண்ட்டுக்குள்ளார ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேலே போயிட்டான், தப்பிச்சிட்டோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்டட் கப்பு அதோட சேர்ந்து ஒரு ஹேண்டிலுங்க. இது வந்து ஒரு பெரிய பேட்டர்ன் சரிங்களா, ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே நிஃப்டில லாஸ்ட் டைம் செப்டம்பர் மாசம் வந்து லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதோட விளைவுகளை நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாசம் அனுபவிச்சோம். அதுல இருந்து இப்பதான் மீண்டும் வந்து நினைச்சதுக்குள்ளார மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு பெரிய பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஸோ பேங்க் நிஃப்டில கண்டிப்பா இந்த இடத்துல, அதாவது 54,150 இருக்குல்ல, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேல ஏறியே ஆகணும். ஏறல அப்படின்னா அகைன் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் இமீடியட்டா 53,570 வரைக்கும் கீழே விழுறதுக்கான பாசிபிள் பேங்க் நிஃப்டில ரொம்ப அதிகமா இருக்கு. இது இந்த லெவலுக்கு வந்துட்டா திரும்ப ஏறிடுமான்னு சொல்லி கேட்டா என்ன விஷயம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல திரும்ப அதுதான் மிகப்பெரிய குரூஷியல் சப்போர்ட். அந்த இடம் உடஞ்சி அப்படின்னா 7% பேங்க் நிஃப்டியில விழுவதுக்கான பாசிபிள் இருக்குங்க. அதனால கண்டிப்பா இந்த ஜோன்லயோ இல்ல இந்த ஜோன்லயோ பேங்க் நிஃப்டி ரிவர்சல் எடுத்தே ஆகணும். இதுதான் பேங்க் நிஃப்டி. இப்ப மண்டே என்ன நடக்கும்ன்ற சொல்லிடுறேன். மண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 54,150 or 60 இருக்குல்ல, அந்த ஜோன்ல இருந்து உட்காந்து மேல போகணும். அப்படி இல்ல அந்த ஜோனு கட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததா இமீடியட்டா ஒரு ஷார்ப்பா ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஃபாலுக்கு எதிர்பார்த்து வெயிட் பண்ணுங்க. இதுதான் பேங்க் நிஃப்டி நடக்க போகுது சரிங்களா. இந்த மாதிரி டெக்னிக்கலா நீங்களும் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ டாடா பை பை, see you on next video.